Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் இன்னொரு கிளாமரஸான தீபாவளி மேக்கப் லுக் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் burgundy smoky eye with a pop of color கொடுத்துருக்கேன் என்னுடைய lower lash lineல. ஸோ உங்களுடைய அவுட்ஃபிட் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவியாக இந்த மாதிரி ஒர்க் சீக்வென் ஒர்க்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பட் ரொம்ப ஓவராக தெரியாது. கரெக்டான ஒரு லெவலில் தான் உங்களுக்கு அந்த கிளாமர் இருக்கும் மேக்கப் வைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னுடைய பேஸ் மேக்கப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் என்னுடைய ஃபேஸ் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெப்பிங்க்கு என்னுடைய நைக்கா ப்ரெப் மீ அப் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு நிறைய போர்ஸ் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா ஃபில் பண்ணிவிடும் அண்ட் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸால் இந்த ப்ரைமரை நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அது முடித்த உடனே இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இது வந்து நைக்கா ஸ்கின் ஷீல்ட் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன். என்னுடைய ஷேட் வந்து ஃபாக்ஸி chestnut. அதை நான் டைரெக்டாக என்னுடைய ட்ரக் ஸ்டோர் கம்பெனி பியூட்டி பிளெண்டரில் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குற ஃபவுண்டேஷன். பட் கொஞ்சம் பில்டபிள் கவரேஜும் இருக்கும். ஸோ மீடியம் டு ஃபுல் கவரேஜ் நீங்கள் போய்க்கலாம் உங்களுடைய டேஸ்ட் ஏற்றபடி. என்னுடைய ஸ்பஞ்சில் இருக்கிற ரிமைனிங் ப்ராடக்ட்டே என்னுடைய நெக் அண்ட் இயர்லேயும் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு ரெவ்லான் கலர்ஸ்டே கன்சீலர் ஷேட் வந்து மீடியம் டீப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்குற கன்சீலர், ரொம்ப ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி மேக்கப் லுக் போகும்போது ஸ்கின்னை கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கன்சீலரை வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப்லேயே என்னுடைய ஐப்ரோஸ்க்கு பாட்டம் போர்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஐப்ரோஸை நல்ல டிஃபைன்டாக காட்டும். அகெயின் என்னுடைய ட்ரக் ஸ்டோர் கம்பெனி பியூட்டி பிளெண்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி இந்த கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ் மேக்கப் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு என்னுடைய கே பியூட்டி ஹெச்டி லூஸ் செட்டிங் பவுடர் ஷேட் வந்து ஆலிவ். ஸோ இதுவும் என்னுடைய ஃபேவரட் பவுடர் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லேருந்து. ஸோ அதையும் அந்த சேம் பியூட்டி பிளெண்டர்லேயே நிறைய எடுத்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறேன். அண்ட் அந்த ரிமைனிங் பவுடரையே எடுத்து ஐலிட்ஸில் கன்சீலர் அப்ளை பண்ணோம்ல அதையும் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஃபோர்ஹெட்க்கு சென்டர்ஸ் அண்ட் என்னுடைய ஸ்மைல் லைன்ஸையும் கண்டிப்பாக செட் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிஸ் கிளேர் ஐப்ரோ பென்சில் ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ அதை எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஐப்ரோஸில் கேப் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோக்கு வெட் அண்ட் வைல்ட் ஸ்டாப் பிளேயிங் சேஃப் அப்படின்ற ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஐஷேடோ பேலட். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த ஒரு வார்ம் ப்ரௌன் மேட் ஐஷேடோ எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷனில் க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் மாவி பிங்க் மேட் ஐ ஷேடோ எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்திருக்கேன். எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பேக் பண்ண போகிறேன். திருப்பியும் என்னுடைய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னுடைய க்ரீஸில் இந்த மாதிரி விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது ஹார்ஷ் லைன்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ் கோல் ஆஃப் ஆனர் காஜல் பென்சில் எடுத்து என்னுடைய அவுட்டர் ஐலிட் போர்ஷன் இருக்குல்ல, அங்கே மட்டும் இந்த மாதிரி ஒரு திக் ஐலைனர் க்ரியேட் பண்ணி அதையே அப்படியே மேலே க்ரீஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வி ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் இந்த ஐ மேக்கப்பில் கொடுக்க போகுது. இம்மிடியட்லி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து இதை நல்லா ஸ்மஜ் அவுட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப நல்லா ஸ்மஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ஷ் லைன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டைம் எடுத்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சேம் காஜல் பென்சில் யூஸ் பண்ணியே என்னுடைய லோவர் வாட்டர் லைன் அண்ட் மை லோவர் லேஷ் லைன் ரெண்டுத்துலேயுமே நல்லா திக்காக அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னுடைய கண்ணை டைட் லைனும் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம ஸ்மோக்கி ஐஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கண்ணுக்குள்ளே எங்கேயுமே அந்த ஃப்ளஷ் டோன்ஸ் தெரியக்கூடாது. மறுபடியும் அந்த ஒரு வார்ம் ப்ரௌன் மேட் ஷேட் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனை நல்லா ஸ்மோக் பண்ண போகிறேன். ஸோ நல்லா தரோவாக பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி அவுட்டர் கார்னர்ஸில் லைட்டாக விங் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஷிம்மரி ப்ளூ அண்ட் ஷிம்மரி க்ரீன் ஐ ஷேடோவை ஒரு ஸ்மஜிங் ப்ரஷில் எடுத்து நம்ம அந்த காஜல் அப்ளை பண்ணோம்ல, ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா இதை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா என்னுடைய அவுட்ஃபிட் கலருக்கு நல்லா மேட்ச் ஆகி இந்த ஹோல் மேக்கப் லுக்கை நல்லா கோஆர்டினேட்டடாக கொண்டு வரும். இப்போது ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து இந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாம் நல்லா ப்ரஷ் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் எங்கெங்கெல்லாம் நான் பவுடர் அப்ளை பண்ணலையோ அங்கேயும் ஒரு தின் லேயர் ஆஃப் பவுடர் வச்சு நான் நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் லேஷஸை கோட் பண்ணுறதுக்கு Loreal வால்யூம் மில்லியன் லேஷஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி என்னுடைய டாப் அண்ட் பாட்டம் ஐ லேஷஸை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய LA கேர்ள் ப்ரோ காம்பேக்ட் பவுடர் ஷேட் வந்து கோகோ, இதை வச்சு நான் ஆக்சுவலி கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷில் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் அங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் சீக்ஸ் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக டிஃபைன்டாக, ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லெண்டராக தெரியும். அந்த சேம் பவுடரையே யூஸ் பண்ணி என்னுடைய ஃபோர்ஹெட், ஜாலைன் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ் அண்ட் லிப்ஸை கான்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதையும் பண்ணிக்கிறேன். ப்ளஷருக்கு இந்த மிஸ் கிளேர் ப்ளஷர் நம்பர் 15 எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பிரைட்டான பீச்சி ஷேட். ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய சீக்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். கான்டோர் அப்ளை பண்ணதுக்கு அப்படியே மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்டட் ஷேப் கொடுக்குறேன் என்னுடைய ஃபேஸ்க்கு. ஹைலைட்டிங்க்கு Loreal லூமி ஹைலைட்டர் கோல்டு ஷேடில் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஒரு சட்டிலான பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டர். ஸோ அதை வந்து இந்த மாதிரி டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ரொம்ப அந்த பிளிங்கி ரொம்ப ஸ்பார்க்லியாக இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அண்ட் என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லேயும் இந்த சேம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இந்த ஐஸோடைய இன்னர் கார்னர் அண்ட் ப்ரௌ போனையும் ஹைலைட் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய ஃபால்ஸ் ஐலாஷஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இந்த ஐலாஷஸ் ஷீஇன் ஐலாஷஸ், பட் உங்ககிட்ட இருக்கிற ஐலாஷஸை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து இந்த கலபார் டிஃபைனர் லிப் லைனர் ஷேட் வந்து சாக்லேட் ப்ரௌன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் வார்ம் சாக்லேட் ப்ரௌன் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸை வந்து கொஞ்சமாக ஓவர் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி நியூட் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ ஓவர் ட்ரா பண்ணுறது என்னுடைய லிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிப்ஸ்டிக்கு Maybelline sensational liquid lipstick ஷேட் வந்து barely nude. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரொம்ப லைட்டரான கூல் டோன் நியூட் ஷேட். ஸோ டார்க் லிப் லைனர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த நியூட் லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லுக்குக்கு கிளாஸ் ரொம்பவே அழகாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் இந்த வெட் அண்ட் வைல்டுடைய கிளியர் லிப் கிளாஸ் எடுத்து லிப்ஸுடைய சென்டர் போர்ஷன்ஸில் நல்லா இந்த மாதிரி லிப் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி டைமண்ட் பிந்தியும் நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய மேக்கப்பை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளவர் பியூட்டியோடைய சீல் தி டீல் மேட் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்னுடைய மேக்கப்பை நல்லா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் கிளாமரஸ் மேக்கப் லுக் வித் அ பாப் ஆஃப் கலர் அண்ட் நியூட் லிப்ஸ். அண்ட் பேஸ் கூட உங்களுக்கு ரொம்ப ஓவர் த டாப்பாக இருக்காது, ரொம்பவே சட்டலாக பிளெண்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெவி அவுட்ஃபிட் ஆர் ஹெவி ஜுவல்லரி, ரொம்ப கலர்ஸ் அண்ட் பிளிங் இருக்கிற அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்பிட்வீனாக இருக்கிற மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டலாக இல்லாமல் ரொம்ப கிளாமரஸாக இல்லாமல் கொஞ்சம் இன்பிட்வீனாக இருக்கும். ரொம்ப அழகாக பாலிஷ்டாக உங்களை காட்டும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய மேக்கப் போஸ்ட் அங்கே நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.